நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பள்ளிப்பட்டு பகுதியை சேர்ந்தவர்கள் விவசாய தம்பதி. 17 வயதான இவர்களுடைய மகள் நர்சிங் படித்து வந்துள்ளார். இந்த சிறுமி கடந்த சில நாட்களாக மிகவும் சோர்வாக காணப்பட்டுள்ளார். மேலும் சிறுமியின் வயிறு பெரிதாகி இருப்பதை கண்ட பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்ததில் அவர் 5 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் சிறுமியிடம் அது குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த 17 வயதான உறவுக்கார பையனுடன் சிறுமி காதலித்து பழகி வந்தது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் இருவரும் அண்ணன் தங்கை உறவு முறை கொண்டவர்கள் என்பதும் எல்லை மீறி பழகியதில் சிறுமி கர்ப்பமாகி இருப்பதும் தெரிய வந்தது. இதனால் பேரதிர்ச்சி அடைந்த இரு வீட்டாரும் அவர்களை பிரித்து தனியாக அழைத்து சென்றுள்ளனர். இதையடுத்து கர்ப்பத்தை யாருக்கும் தெரியாமல் கலைக்க முடிவு செய்த சிறுமியின் குடும்பம் ஆந்திர மாநிலம் பன்னூர் என்ற பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவம் படிக்காத பெண் ஒருவர் சிறுமிக்கு கருகலைப்பு செய்திருக்கிறார். பின்னர் மாணவியை அழைத்து கொண்டு அவரின் குடும்பம் தங்கள் சொந்த ஊருக்கு வந்தனர். இதனிடையே கருகலைப்பு செய்த பிறகு சிறுமியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதனால் திருத்தணி நகராட்சியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். ஆனால் அங்கு சிகிச்சை அளிக்க முடியாது என்று மருத்துவமனை நிர்வாகம் கூறிவிட்டதால் சிறுமியை திருவள்ளூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு 14 நாட்கள் சிகிச்சையில் இருந்த சிறுமியின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்ததால் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பொதட்டூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து சிறுமியை காணவில்லை என அவரது பெற்றோர் பொய் புகார் ஒன்றை அளித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் சிறுமிக்கு கருகலைப்பு செய்த ஆந்திர மாநில தனியார் மருத்துவமனையின் செவிலியரை கைது செய்துள்ளனர். மேலும் சிறுமியை காதலித்து கர்ப்பமாக்கிய 17 வயதான சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி அருகே கருகலைப்பு செய்யப்பட்ட சிறுமி திடீரென உடல்நலம் பாதித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.